இந்த ஃபர்ஸ்ட் ரோ புரியவே இல்லைல்ல. இந்த மேடையில் கூட பாருங்களேன், மேடையில் கூட செகண்ட் ரோவில் உட்கார வச்சா முகம் மாறுது, ஆனால் ஃபர்ஸ்ட் ரோவில் உட்கார வச்சா வீடியோக்காரன் பார்க்கலாம். மோசேயும் யோசுவாவும் ஆரோனும் ஃபர்ஸ்ட் ரோவில் இருந்தாங்க, ஊர் செகண்ட் ரோவில் இருந்தான். செகண்ட் ரோவில் இருக்கிறவங்கள சகோதரங்களை பார்த்து சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் செகண்ட் ரோல் இருக்கலாம். ஒரு ஊழியனுக்கு ஃபர்ஸ்ட் ரோல் இருக்கிறான் காரணமே செகண்ட் ரோல் இருக்கிற மனைவி தான். ஒரு ஆமேன்னு சொல்லக்கூடாதா? மனைவி ஃபர்ஸ்ட் ரோல் வந்து உட்காரதில்லை. நிறைய ஆண்களுக்கு தெரியல. நிறைய இப்போ எனக்கு ஒரு ஆச்சரியம் தெரியுமா, இப்போலாம் பாஸ்டர்லாம் மேலே உட்காந்துருக்குது. எல்லா பாஸ்டரும் உட்காந்துருக்குது, இங்கே உட்காரல. எல்லா பாஸ்டர் மேலே தான் உட்காடுறாங்க. அது அவங்க விருப்பம். ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் கமெண்ட்ஸ். அந்த நாட்களில் சுந்தரமையா, நிறைய பாஸ்டர் பெஞ்சமின், நிறைய ஆதாம்துரை, இவங்க எவ்வளோ பேர் வாழ்ந்தாங்க. மிகப்பெரிய பரிசுத்தவான் காட்டுத்துறை தாமஸ். அவங்க மனைவி யாருன்னு யாருக்குமே தெரியாது. சுந்தரையா மனைவி யாருக்குமே தெரியாது. சாம் சுந்தரையா மனைவி யாருக்குமே தெரியாது. ஆனாலும் அவங்க ஃப்ரண்ட் லைனில் இருந்தாங்க. அவங்க மனைவியெல்லாம் செகண்ட் லைன் இருந்தாங்க. இந்த ஃப்ரண்ட் லைன் வர்றதுக்கு காரணமே செகண்டில் இருக்கிற மனைவி தான். ஒரு ஊழியன் ஃப்ரண்ட்டில் இருக்கணும்னா அதுக்கு யார் காரணமாக இருக்கணும்? செகண்ட் லைனில் இருக்கிற விசுவாசி காரணமாக இருக்கணும். நீங்கள் ஜெபித்தால் உங்கள் ஊழியனை கர்த்தர் முன்னேற்றுவார். இயேசு நம்மோட திருச்சபையில் வாரம் திங்கட்கிழமையில் ஃபாதருக்காக ஜெபிக்கிற 120 பேர் வராங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலையும் இயேசு நம்மோட திருச்சபையில் 120 பேர் ஃபாதருக்காக ஜெபம் பண்ணுறாங்க, ஒவ்வொரு திங்கட்கிழமை காலையிலையும். அதனால தான் இந்த வயசுலையும் ஃபாதர் சிறப்பாக ஊழியம் பண்ணுறார். சொல்லுங்க, என் வெற்றிக்கு காரணம் சத்தமாக எதை விரும்புங்க. அதனால் நான் செகண்ட் சீட்டில் இருக்கிறதால நான் அதை சொல்லலை. இன்றைக்கு எல்லாருமே அந்த முன்னணி இருக்கலாம் விரும்புகிறோம். பேர் கூட பாருங்களேன், என் பேரை பெருசாக போடணுங்க. என் பேரை பெருசாக போடலைங்க, நான் போகல. என் ஃபோட்டோ சின்னதாக போட்டார், நான் போகலையாம். சின்னதாக போட்டால் என்ன, பெருசாக போட்டால் என்ன, கர்த்தர் பார்க்குறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வேகமாக சொல்கிறேன். இந்த மனிதனை குறித்து அன்னோட்டிஸ்ட் மேன் எல்லாம் தேங்க்யூ போடுங்களேன். ரொம்ப நல்ல வார்த்தை, சத்தமாக சொல்லுங்களேன். எங்கேயோ கேட்ட ஞாபகம். எதை விரும்புது? வாங்கோ 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 வாங்கோ. அது இல்லை. நான் போனேன், என்னை யாரும் கண்டுக்கல. நான் ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போகிறேன். ஒரு 3 வருஷம் ஆச்சு அந்த ஊழியர் கூட்டம் நான் பேசி. நான் தான் தலைவரே. அதுக்கு தலைவர் பேசிய 3 வருஷம் ஆச்சு. ஆனாலும் நான் போயிட்டு தான் இருக்கிறேன். நான் எனக்கு விருத்தம் தெரியுமா? எதை விரும்பாதீங்க? சத்தமாக ஊரை விரும்பலையே. அவர் யாருக்குமே தெரியாது. திரும்ப சொல்லுகிறேன், மோசோட கை தளர்ந்து போகும்போது he never invited. நீ வந்து உதவி செய்ப்பான்னு மோசே கேட்க